குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் இந்த தீபாவளிக்கு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது, GST விதிப்பில் அடுத்த கட்ட மாற்றத்தை தீபாவளிக்கு கொண்டு வர இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். மேலும் அது மக்களுக்கு இரட்டை போனஸாக இருக்கும் என்றும் பிரதமர் மோடி கூறியிருந்தார். இதனிடையே வரும் அக்டோபர் 20 அன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக GSTயில் முக்கிய சீர்திருத்தங்கள் செய்ய மத்திய அரசு முடிவெடுத்ததாக சமீபத்தில் தகவல் வெளியானது. இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதியன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் GST கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் GST தொடர்பாக முக்கிய சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதாவது சாமானிய மக்களின் அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் விலைக்கான வரி விகிதம் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பு முதல் கார் வரை பெரும்பாலான பொருட்களின் விலை குறைய உள்ளது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் GST விகிதம் 5, 12, 18, 20 என்று 4 அடுக்காக இருந்த நிலையில் தற்போது 2 அடுக்குகளாக குறைக்க GST கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 12, 28 ஆகிய GST அடுக்குகள் நீக்கப்படுகின்றன. 5 மற்றும் 18% ஆகிய 2 அடுக்குகளை மட்டுமே கொண்ட புதிய GST அடுக்குமுறை செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வருகிறது. மேலும் 5, 18% சிறப்பு வரி விதிப்பாக 40% வரி விதிப்பும் அமையும். இதை தவிர உயிர்காக்கும் மருந்துகளுக்கு 12% இருந்த வரி தற்போது 0 குறைகிறது. பால், பிரெட், பன்னீர் ஆகியவற்றுக்கு GSTயிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது என தெரிவித்தார். அது மட்டுமின்றி அனைத்து மோட்டார் வாகன உதிரி பாகங்களுக்கும் 18% வரியாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் டிராக்டர்கள், வேளாண் பொருட்களுக்கு 5% GST விதிக்கப்படும். வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்தும் 5% வரி அடுக்கில் கொண்டு வரப்படும். சாமானிய மக்களுக்கான பொருட்களுக்கு 5% வரி மட்டுமே விதிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்று வருகின்றனர். இந்த சூழலில் GST வரி குறைப்புக்கு முன்னாள் நிதியமைச்சரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஆனால் இது மிகவும் தாமதமான நடவடிக்கை என்றும் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் சரக்கு மற்றும் சேவைகளின் வரி விகிதங்களை குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் 8 ஆண்டுகள் மிகவும் தாமதமாகிவிட்டது. இந்த மாற்றங்களை செய்ய அரசை தூண்டியது எது என்பதை யூகிப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். மந்தமான வளர்ச்சியா, அதிகரிக்கும் குடும்ப கடனா, குறையும் குடும்ப சேமிப்புகளா, பீகார் தேர்தலா, ட்ரம்ப் மற்றும் அவரது வரி விதிப்புகளா, மேலே குறிப்பிட்ட அனைத்துமா என குறிப்பிட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.